சரவணன் மீனாட்சி 23/9/2016 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? சரவணனை பார்ப்பதற்காகவும் நான் உன்னை காதலிக்கவில்லை என்று சொல்வதற்காகவும் காத்திருக்கின்றாள் மீனாட்சி. இன்றாவது மீனாட்சி அதை சொல்வாரா என்று காத்திருக்கின்றோம் ரசிகர்களாகிய நாங்கள் அனைவரும். அந்த நேரத்தில் அங்கு வரும் சரவணன் சிரித்து கதைக்கின்றார். அப்பொழுது மீனாட்சி சொல்கின்றாள், நீ இதுவரை நம்பியதெல்லாம் பொய், எதை நீ நம்பவில்லையோ அதுதான் உண்மை என்று சொல்கின்றாள். அதற்கு சிரித்து கொண்டே, நிச்சயதார்த்த மேடையில் நீ நின்றதை நான் ஒன்றுமே யோசிக்கவில்லை. பெற்றோர் சொன்ன காரணத்தால் நீ அங்கு நின்றாய் என்று எனக்கும் தெரியும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சரவணன் புரியாமல் பேசுகின்றார். சரவணன் அவ்வாறு புரியாமல் கதைப்பதைக் கண்டு கோபமடையும் மீனாட்சி கோபமாக கத்தி சொல்லுகின்றாள், நான் உன்னை காதலிக்கவில்லை, அனைத்துமே நாடகம்தான். நீ என்னை ஏமாத்த நினைத்தாய் என்று நான் தவறுதலாக நினைத்த காரணத்தால் உன்னை ஏமாத்த வேண்டுமென்று காதலித்தேன் என்று பொய் சொன்னேன். நீ என்னை ஏமாத்த நினைத்தாய், நான் உன்னை ஏமாத்தினேன். அதனால் அனைத்தும் சரியாகிவிட்டது. தயவு செய்து என்னை இனிமேல் காதலிக்க வேண்டாம் என்று உறுதியாக கூறுகின்றாள் மீனாட்சி. இப்பொழுது கூட அதை நம்பாத சரவணன் பின்னாலேயே ஓடிச் சென்று மீனாட்சி என்னை காதலி என்று கூறிக்கொண்டே பின்னாலே சென்றார். ஆனால் மீனாட்சி சிறிதும் மதிக்காமல் செல்ல மீண்டும் மீண்டும் கத்தும் சரவணனை பார்த்து கோபப்பட்டு, இதற்கு மேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணினால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாதென்று மிகவும் கோபமாக சொன்னதை கேட்டு சரவணன் சொக்கி போய் அங்கேயே நின்றார். அதன் பின் அனைத்து காதல் தோல்வியையும் போன்று இந்த காதல் தோல்வியும் சாராயத்தில் போய் முடிகின்றது. அனைவரும் சேர்ந்திருந்து குடிக்கின்றார்கள். சரவணனோ சோகத்தில் இருக்கின்றார். அனைவரும் சரவணனை கிண்டல் செய்து நக்கல் செய்து குடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சரவணன் என்ன செய்ய போகின்றார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சரவணனும் குடித்துவிட்டு போதையில் அலம்ப தொடங்குகின்றார். ஏதாவது வித்தியாசமாக செய்வார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சோகமான காட்சியை சரவணனின் அந்த செயல் காமெடியாக மாற்றிவிட்டது. அதன் பின் காட்சி மீனாட்சி வீட்டை நோக்கி நகர்கின்றது. மீனாட்சி வீட்டில் மீனாட்சியின் தந்தை இருக்கின்றார். தாயார் அங்கு வருகின்றார். தாயாரை பார்த்து கோபமாக கதைத்துக் கொண்டிருக்கும் தந்தை, காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், மகளுக்கு பிடிக்காத திருமணத்தை இவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தி வைக்கப் போகின்றார் என்ற கோபத்தில் தந்தையார் கோபமாக இருக்கின்றார். அந்த நேரம் அங்கு வரும் மீனாட்சியின் தாய்மாமன் ஒரு முக்கியமான விடயம் பேசப் போவதாக சொல்லி தொடங்குகின்றார். தொடங்கி மீனாட்சிக்கும் தன் மகன் அருணுக்கும் திருமணத்தை இந்த மாதமே முடிப்போம் என்று கூறுகின்றார். அதை கேட்ட மீனாட்சியின் தந்தை கோபப்பட்டு எழுகின்றார். இதுவரை எதிர்த்து பேசாத மீனாட்சியின் தந்தை இன்று அனைவரையும் எடுத்தறிந்து கதைத்து, என் மகளின் திருமணம் அவளுக்கு பிடித்ததை போன்றுதான் நடக்கும், நீங்கள் எவரும் இதற்கு மேல் அவளின் வாழ்க்கையில் தலையிட முடியாது என்று கோபமாக திட்டுகின்றார். திட்டிவிட்டு வெளியில் செல்கின்றார். அவ்வாறு கோபப்பட்டு கதைக்கும் தந்தையை பார்த்து மீனாட்சியின் தாயார் முறாய்த்து கொண்டு இருக்கின்றார். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதை நாளைய தினம் பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து மகிழ்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.